பையன் கோவாக்கு போறான்னா மிரட்டி உட்கார வைக்கிற அப்பாக்கெல்லாம் பாத்துருக்கேன். ஆனா கோவாக்கு போகும்போது டேய் ஃபென்னி வாங்கிட்டு வாடா, நானும் பாலசுப்ரமணியம் அந்த காலத்துல சொல்ற அப்பாவோ இங்கதான் நாங்க பார்க்க முடியும். லைக் யுவர் லைக் ட்ரீம் ஃபாதர். நீங்க அப்பத்துல அப்படிதான் ஸ்ட்ரிக்டாவே இருக்க மாட்டீங்களா? சின்ன வயசுல இருந்து அடிச்சது இந்த மிரட்டி வளர்க்கறது இப்ப ஒண்ணு இல்லப்பா. இப்ப போன 7ஆம் தேதி 6th நைட்டு இவனுக்கு பர்த்டே, பிரபு 7ஆம் தேதி பர்த்டே. ஆமா எல்லாத்தையும் கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. சங்கர்ல இருந்து பிரதீப் ரங்கநாதன் இருந்து எல்லாருமே, எஸ்கேல இருந்து எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. நான் ஆரம்பத்திலே போயிட்டேன், ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்தேன் அங்கே பார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்தேன் அட்மாஸ்பியரை, வந்துட்டு தான் நேராக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், பிரபு வந்தான். 2 பேரும் பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து சரி வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் இஷ்டம் ஓவராக பிடிச்சி ஆளையாதீங்க, சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். 2:30 மணி வரைக்கும் ஒரே கூத்து. அப்படியே நான் என்னோட அடையாளத்தை காட்டிட்டு வந்துடுவேனே தவிர அவங்க ஜாலியாக நான் தடுக்க மாட்டேன். உன்னுடைய லெவல் உனக்கு தெரியணும், இதுதான் என்னோட இது. வீட்டில எல்லாம் நடக்குங்க. வீட்டில் இருக்கும்போது ஒன்றா இருக்கும்போது பார்ட்டி கிளம்புவாருங்க. எனக்கு ஃபாரின்லேருந்து வர்றவங்க பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் குடிக்க மாட்டேன், என்னோட ரூமில் தான் இருக்கும். வந்து பார்ட்டிக்கு போகிறேன், டே அதில் உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போகணும். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போயிட்டு வந்துட்டு நான் குடிக்கலன்றதுக்காக 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு டேடி தூங்கிட்டியா அப்படின்வான். அப்பா வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருக்கான், பீரில் வாசனை வராதுன்னு கதவு வெளியே தான் நின்று அட்டண்டன்ஸ் கொடுக்குறான் நான் வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு. அப்படி பண்ணுவாங்க பசங்க. சரி போங்க நீங்கள் இப்போ ஓகே போ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்க, அப்படிப்பட்ட அப்பா. சரி, சந்தோஷம் சார்.